இல்லை விஜய்க்கு வந்து இந்த தேர்தலில் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காதுன்ற. கண்டிப்பாக அவர் வந்து முதல்வர் ஆவார்னு சொல்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று. அது அவருக்குமே தெரியும். நம்ம ஒன்றும் அதை ஒன்றும் புதுசாக சொல்கிறது. ஏன்னா வந்து இது யாருக்கு சாதகமான ஒரு தேர்தல்? இது சாதகமான தேர்தல்னால் ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமான தேர்தலாக இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களோட ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு திரும்ப வரக்கூடிய கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது உண்டு. அதுக்காக வந்து இவர் படுதோல்வி அடைவார், விஜய் வந்து அரசியல் அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது. இவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுக்களை அவர் பெறுவார். ஏன்னா ஆசையை தூண்டணும்ல. விஜய் அவர்களை வந்து இதை விட்டுட்டு போகக்கூடாத அளவுக்கு கண்டிப்பாக தமிழக மக்கள் லாக் பண்ணுவாங்க. அது வந்து அந்த கடகராசிக்குரிய பண்பு. அதனால் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து இவங்களை நம்பாமல் அவர் வந்து எம்ஜிஆர் பண்ணார். எம்ஜிஆர் அந்த விஷயத்த பண்ணி, அதாவது எல்லாரும் எம்ஜிஆர்ன்றாங்க. அவர் பட்ட வேதனை அவருக்கு தானே தெரியும். அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னே அவர் அடைந்த ஒரு ஸ்ட்ரகிள், அவர் வந்து திரும்ப திமுகவோட இணையணும்னு சொன்னார். ஆனால் அதுதான் அந்த விதிங்கிறது. அது வந்து இவங்களை முதல்வராக்கணும் அப்படிங்கிற விதிங்கிறது கட்டாயம் இருக்குது. விஜய் அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஈஸியாக ஒப்பிடலாம். ஏன்னா அந்த ஜாதக அடிப்படையிலேயே அது வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான சிந்தனைகள், ஒரே மாதிரியான அவரோட எண்ணம், செயல்பாடு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அவரும் வந்து அந்த தாய்மார்கள் மேலே ஒரு பற்று பாசத்தோட பெண்கள் மேலே அவர் வந்து காட்டுவார். அதே மாதிரி தான் இவரும் பண்ணுவார். தன்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைப்பை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க.